திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை கலைக்க வேண்டும். தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பிரச்சினைக்கு முக்கிய காரணம் பஹிங்காமில், ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பஹிங்காமில் ஏற்பட்டுள்ள அந்த சம்பவம்தான். அந்த சம்பவத்தில் மிக முக்கியமான 4 குற்றவாளிகள் தப்பி ஓடிவிட்டார்கள். இந்தியா முழுவதும் சோதனைகள் செய்த பிறகு தமிழகத்தில், குறிப்பாக சென்னையில் இருந்துதான் ஸ்ரீலங்காவிற்கு தப்பிச் சென்றார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் ஏன் ஸ்டாலின் அவர்கள் இதை கவனம் செல்லவில்லை? கவனக்குறைவின் காரணமாக நடந்ததா, அல்லது ஸ்டாலினின் திட்டமிட்ட சதியா? அரசியலுக்காகவும் பணத்திற்காகவும் ஸ்டாலின் அவர்கள் தேச துரோக செயலில் ஈடுபட்டு வருகிறாரா என்ற பல்வேறு கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை, உடனடியாக ஜனாதிபதியின் ஆட்சியை அமல்படுத்துங்கள், 356 சட்டத்தை அமல்படுத்துங்கள், திமுகவின் ஆட்சிக்கு எங்கள் மீது நம்பிக்கை இல்லை, இந்தியா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பிரச்சனை பணத்திற்காகவும் அரசியலுக்காகவும் என்ன வேண்டுமானாலும் திமுகவினர்கள் செய்வார்கள் என்று பலரும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் திமுக சுயநலமாகத்தான் செயல்படும். திமுகவிற்கு தேவை என்றால் யார் எப்படி இருக்கிறார்கள், எவர்கள் என்று பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த காரியம் முடிவடைய வேண்டும். அது தேச விரோத செயலாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணம் திமுகவிற்கு வந்துவிட்டால் நிச்சயம் தமிழக மக்களின் நிலைமை கேள்விக்குறியாகிவிடும். மும்பையில் எப்படி செயல்பட்டார்களோ பயங்கரவாதிகள், தமிழகத்தில் அதேபோல் ஊடுருவி விட்டதாகவும், இந்தியாவின் மகிழ்ச்சி சில நாட்கள்தான் என்று பாகிஸ்தான் பயங்கரவாத தலைவர் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது.